ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த காலத்து குழந்தைகள நினச்சா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு சின்ன விஷயமாகட்டும் பெரிய விஷயமாகட்டும் எதுவுமே வீட்டில் சொன்னோம் அப்படின்னா வீட்டில் சொல்லவே தயக்கமாக இருக்கும். ஆனாலும் அதை மீறி அம்மாட்ட சொன்னோம் அப்படின்னா பெரியப்பாட்ட கேளு, சித்தப்பாட்ட கேளு, அண்ணங்கிட்ட கேளு, அவங்க சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக, ரொம்ப அறிவாக அவங்க விஷயத்தை அவங்க செயல்படுத்துறது ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி இருந்தது. அதெல்லாம் நான் வந்து ஒரு மினி வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தேன். அதில் இன்றைக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சோறு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டேன். ஒரு 11 மணிக்கு போல் சூப் ஒன்று குடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வேக வைக்கிறேன். இந்த சூப்பு ஒரு 11 மணிக்கு அப்படி நான் குடிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழைய சாப்பாடை கரைச்சிட்டேன். அதை வந்து நான் வந்து எப்பவும் போல் வழக்கம் போல் செடிக்கிட்ட போய் உட்காந்துட்டு அந்த பழைய சாப்பாட்டை அப்படியே ரசித்து ருசித்து குடிச்சிட்டு நான் வச்சுருந்த அந்த பிரண்டை செடியும் பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் மூட்டு வலிக்கு எடுத்தாலும் கடைசி வர மருந்தும் சாப்பிடணும், வலியும் குறையாது. ஆனால் இந்த பிரண்டையை வந்து 1 மாதம் துவையல் அரைச்சி சாப்பிடும்போது மூட்டு வலி பாதியிலேயே காணாமல் போயிடும். இது நான் வந்து கண் கூட பார்த்த ஒன்று. அதனால் கட்டாயம் இந்த பிரண்டை துவையல் மூட்டு வலிக்கு சிறந்த மருந்து.